இனிமே நீங்க வந்து யுரேனியத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது. செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்கள்ட்ட தந்துரணும். அதிக தூரம் செல்லக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள்லாம் நீங்க தயாரிக்கக்கூடாது. அதிகமான தூரத்துக்கு போறது இருந்தா எங்கள்ட்ட அத ஒப்படைச்சிரணும். அது மாரி நீங்கள் வந்து ஹிஸ்புல்லா, ஹவுதி போன்ற அமைப்புகளுக்கு ஈரான் வந்து எந்த உதவியும் செய்யக்கூடாது. ஹுர்முஸ வந்து திறக்கணும்னு சொல்லி எல்லாமே என்னன்னு கேட்டா, இவங்க இவங்க அவங்க சொல்லத எங்க கை தான் ஓங்கி இருக்குன்னு காட்டுற மாதிரி ஒரு 15 ம். கண்டிஷன போட்டு அனுப்புறாங்க பாகிஸ்தான் வழியாக. அத வாங்குன உடனேயே அந்த 15யும் கிழிச்சு போட்டாங்க. இதுல எந்த ஒன்றையும் நாங்க ஏத்துக்கிற முடியாது. அவன் எல்லா அநியாயம் பண்ணிப்புட்டு, அவன் மேல எங்களுக்கு டிமாண்ட் பண்றானா? டிமாண்ட் பண்ற இடத்துல நாங்க தான் இருக்கமே தவிர, நாங்க சில கண்டிஷன் போடுவோம். அதை ஏத்துக்கிட்டா தான் போர் நிறுத்தமே தவிர, அமெரிக்கா போடுற கண்டிஷனை ஏத்துக்கிற மாட்டோம்னு சொல்லி அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க அத. அதுக்கு பிறகு என்ன செய்றாங்கன்னா, பாகிஸ்தான் தலையிட்டு, சரி உங்க டிமாண்ட் என்ன? அப்படின்னு கேட்கும் பொழுது, இவங்க 10 டிமாண்ட வைக்கிறாங்க. இந்த 10 டிமாண்டு வச்சு பேசுறதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கிறமையானால், அத பத்தி நாங்க போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு வர்றோம்னு சொல்லி 10 பாயிண்ட குடுக்குறாங்க. அந்த 10 பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அந்த ஹுர்முஸ் மட்டும் அமெரிக்காவுக்கு சாதகம் மாரி இருக்கும். ஆனா உண்மையில சாதகம் இல்ல. ஹுர்முஸ் நீரிணைய நாங்க திறப்போம். அது எங்களுடைய கட்டுப்பாட்டுலாம் இருக்கும். நாங்களா எங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி தான் போகணுங்கிற ஒரு வாசகத்த சேர்க்கிறாங்க. அது ஒண்ணு மட்டும் அமெரிக்கா வெற்றி பெற்றதா சொல்லிக்கிறலாம். ஆனா ஏற்கனவே ஹுர்முஸ் தொறந்து தான் இருந்துச்சு. இவங்க சண்டையினால தான் மூடி வச்சிருக்கிறாங்க. அதனால அது பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. அதுக்கடுத்து என்ன செய்றாங்கன்னு கேட்டா, நாங்க வந்து யுரேனியத்த செறிவூட்டுற வேலைய நாங்க செய்வோம். நாங்கள் மின்சார பணிகளுக்கு அதுல நீங்க குறுக்கிடக்கூடாது. 2வது பாயிண்ட். இத நாங்க பேச மாட்டோம்னு சொல்லணுமா இல்லையா? இந்த பாயிண்ட ஒத்துக்கிறார். அந்த 2வது பாயிண்ட ஒத்துக்கிறார். அதே மாதிரி வந்து எங்களுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை அதுகள்ல எல்லாம் நீங்க தலையிடக்கூடாது. நாங்க அத செய்யத்தான் செய்வோம். அது பேச்சுவார்த்தையில அது வரவே கூடாது. அதை ஒத்துக்கிறாரு. சரி அது பேச வேணாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இங்க மத்திய கிழக்குல உள்ள எல்லா இடங்கள்லயும் இருந்து அமெரிக்கா வெளியேறணுங்கிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு அப்ப ஒத்துக்கிட்ட தான் பேச்சுவார்த்தைன்ட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கு வருவதா இருந்தாலேயே அமெரிக்கா வந்து பஹ்ரைன்ல, கத்தார்ல, குவைத்ல, சவுதி அரேபியாவுல, ஜோர்டான்ல எல்லாம் இருக்காங்கல்ல. அந்த ராணுவ தளங்கள், கடற்படை தளங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. அதை எல்லாமே நீங்க ரிமூவ் பண்ணிட்டு போயிடணும்னு சொல்லி நிபந்தனை போடுறாங்க. சரின்றாங்க. அப்ப நாங்க காலி பண்ணி போறோம்ன்ற அளவுக்கு வர்றாங்கன்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, படு பாதாளத்துல அவங்க பின்னடைவுல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது நிறுத்தலைன்னு சொன்னா இன்னும் எங்கேயோ போயிருவோம் அப்படிங்கிறதுனால நம்ம அமெரிக்காவே இங்கிருந்து காலி ஆயிருவோம், மத்திய கிழக்குல இருந்து காலி ஆயிருவோம்ன்றத நிபந்தனை அவங்க போடுறாங்க. அந்த 10ல இதெல்லாம் வருது.